ஜிடிஎஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டே யாரா நீ எப்படி போயிட்டுருக்கான் பார்த்தீங்களாங்க? வெறியாக இருக்குதுங்க. ஜிடிஎஃப் இங்கே என்னங்க காரை போட்டு தங்க இடிச்சிட்ருக்காங்க. சாமி ஏன்டா இப்படி போட்டு இடிச்சிட்ருக்க? என்னங்க இவங்க பைத்திய மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. தங்கம் நீ ஏன்டா பைக்கை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வந்துட்ட? வீட்டு ஓனரை கார் பார்க்கிங் இவ்வளோதான் ப்ரோ இடம் விட்டுருக்கான். ஜிடிஎஃப் பார்த்தீங்களாங்க தங்கத்துக்குள்ளே எவ்வளோ மனவேதனை இருக்குன்னு. சேர்ற தங்கம் இவன் யாரா கார் இப்படி போட்டு இடிச்சிட்டு இருக்கான்? ப்ரோ இவன் யாருன்னே தெரில ப்ரோ, சம்மந்தமே இல்லாமல் வந்து இடிச்சிட்டு இருக்கான். பின்னாடி யாரா? யாரா நீங்கள் இப்படி வந்து இடிச்சிட்டு இருக்கீங்க வரிசையா? ஜிடிஎஃப் இவனுங்களை இப்படியே விட்டா வேலைக்கே ஆகாதுங்க. வெறியாக இருக்குதுங்க பார்க்கும்போது. அங்கே பாருங்க எப்படி வந்து இடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. பின்னாடிலாம் ஒரே டிராஃபிக் ஆகுதுங்க. இருறா தங்கம் வரேன். ஜிடிஎஃப் நம்ம பைக் இந்த பக்கம் ஓரமாக நிறுத்திட்டு காரை போட்டு 4 கொளுத்தி விட்டாதாங்க சரியாக இருக்கும். சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாங்க. சொல்கிறேன் போகவே மாட்டியா? நவுந்து போங்கடா. ஆண்டி நவுரி போடி அந்தாண்டா. ஏண்டா எவ்வளோ நேரம் சொல்லிகிட்டே இருக்கேன், வண்டி எடுக்க மாட்டேங்கிறீங்க, அப்படியே நின்றுட்டே இருக்கிறீங்க. கார் போட்டு உடச்சி விட்டாதான்டா உங்களுக்கு சரியாக இருக்கும். எடுறா சீக்கிரம். கார் எடுக்கிறியா இல்லை போட்டு உடைக்கட்டுமா? எடுத்துகிட்டு போ. அப்படி ஜிடிஎஃப் இன்னும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவனுங்களே போட்டு முடிச்சு விடணுங்க. கார் எடுக்க போறியா இல்லையா? காரை 300 கார் போட்டு இடிச்சுட்டே இருக்கிற, சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அவனுக்கு? எடுறா பின்னாடி எடுறா. என்னங்க இன்னும் பத்தவே மாட்டேங்குது, இவ்வளோ நேரம் உதச்சிட்ருக்கேன். எடுறா சீக்கிரம் காரை. ஜிடிஎஃப் என்னங்க எனக்கே சந்தேகமாக இருக்குங்க, கார் பத்தவே மாட்டேங்குதுங்க. இவ்வளோ நேரம் போட்டு உடச்சிட்டே இருக்கேன். எங்கள் அப்பா என்னடா கார் இது? பற்றிக்கிச்சு. ஜிடிஎஃப் ஓடணுங்க இப்போ. தங்கம் நவுருங்கடா, கார் வெடிக்க போகுது. ஐயோ ஜிடிஎஃப் என்னங்க எல்லாமே வெடிக்குதுங்க. நம்ம பைக்கு இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணுங்க. கடவுளே.